பாருங்க அடுத்த கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பாருங்க. இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, 343 ஏன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஃபுல்லா என்ன வரும், ஏ கியூப். 3 இருக்குதா, அப்போ இது ஏ கியூப். அடுத்து இது பாருங்க 257 பின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன வரும், பி கியூப். சரியா, அப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப். இது என்ன வரும், 343 ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அடுத்தது 257 × 257 பி ஸ்கொயர். அடுத்து இங்க என்ன குறி இருக்குது, மைனஸ் ஏ பி. ஏபி. இப்ப பாருங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா என்னன்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இது அப்படியே பெருக்கல் இருக்குதா, பெருக்கல் அப்படி இந்தாண்ட வந்தா என்ன வரும், வகுத்துல மாறிக்கும். அப்ப டிவைட் ஏ கியூப் பிளஸ் பி கியூப் டிவைட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி சீக்வல் டு ஏ பிளஸ் பி. அவ்வளவுதான். இப்படி இந்த ஃபார்மேட்ல இருக்குது அப்படின்னா இப்ப என்ன பண்றேன்னா ஏவையும் பியும் கூட்டினா ஆன்சர். ஏவோட மதிப்பு எவ்வளவு, 343. பியோட மதிப்பு எவ்வளவு, 257. கூட்டுங்க, 10க்கு 0 மீதி 1, 10க்கு 0 மீதி 1, 6. ஆன்சர் நம்மளுக்கு எவ்வளவு, 600. அது ஆன்சர்.